சொன்னா ஏய் அவன் உன்னை சாணி கரைச்சு மூஞ்சில ஊத்துனாலும் நீ திருப்பி போற என்னால இருக்க முடியல உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க எங்க திரும்புங்க கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது உங்க கூட நீ ஃப்ரெண்டா இரு என் கூட பேசாத பேசினா ஓகே ஓகே அப்போ போடி இப்போ அவளையே பேசி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்றேன் அந்த வீடியோவை விஜய் டிவில போடுவான் திருப்பி போடுவான் அத பார்த்து நல்லா அழுவுடி சேவ் ஆயிட்டா பாரு அதுதான் இங்க வந்து ஸ்மார்ட் கேம்ன்றது கடைசியில வந்து அவுட் ஆகுறது நீயும் நானும் தான் ஏங்க தெரியாம தான் கேக்குறேன் இதெல்லாம் ஒரு பொழப்பா இதோ இப்போ இந்த கதவு திறந்தா பக்கத்துல இருக்க மாரியம்மன் கோயில போய் கல்யாணம் கூட பண்ணிக்கோங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நாங்கெல்லாம் 10 வயசா இருக்கும் போதே பத்மினியை பிக்கப் பண்ணவங்க அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது சரி சரி கல்யாணம் இல்லாத வரைக்கும் பட் ஐ பிளேட் பட் சேம் வீக் ஐ காட் ஸ்கோல்டட் ஆல்சோ செட் ஆகல ஓவர் ஆக்ஷன் பண்ணாத அவருக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்துச்சு அப்படிலாம் என் வாயால நான் சொல்லல எஃப்ஜே நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்திருக்கேன் டேய் இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும் ஹலோ ஜலிதா கிஸ் மக்களே இங்க பாத்தீங்கன்னா 2 முக்கோண காதல் கதை போயிட்டு இருக்கு இந்த காதல் கதை எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல ஆனா ஒரே ஒரு காதல் கதைக்கு மட்டும் கல்யாண நிச்சயதார்த்தம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த சீசன் முடியறதுக்குள்ளே சோ நானும் போலான்னு இருக்கேன் யாரெல்லாம் என் கூட வர போறீங்க ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருவேன் இந்த பீஸுங்க ராத்திரி ஃபுல்லா பேசுனதை பார்த்தோன்னே பிக் பாஸ் காலையில என்ன பாட்டு போடுறாரு நீங்களே பாருங்களேன் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஓ நீ அப்படி வரியா இதெல்லாம் பார்க்கும்போது பிக் பாஸ் எனக்கு உங்களுக்கு ஒரு பேர் வைக்கணும்னு தோணுது சொல்லட்டா இதுக்கப்புறம் காலங்காத்தால பீஸ் மட்டும் தனியா பேசிக்கிட்டே இருக்கா இதை பார்த்த சாண்ட்ரா வந்து ஏமா யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க என் கூட நானே பேசி எனக்கு நானே தைரியம் சொல்லிக்கிட்டு இந்த சாண்ட்ரா வந்த உடனே வீணாவை பார்த்து என்ன கேள்வி கேக்குறான்னு பாருங்க யாரு உங்க ஃப்ரெண்டா ஆமா என் ஃப்ரெண்டு தான் எதுக்கு கேக்குறீங்க இல்ல அவ எதுக்கு வெளியே போனான்னு யோசித்து பாரு அப்படின்னு சொன்னதுக்கு கரெக்ட் தான் அப்படின்னு இந்த பீஸ் சொல்லுது இதுக்கு சாண்ட்ரா பீஸ் வந்து இதை நீ யோசித்து பார்த்தாலே உனக்கு ஆன்சர் கிடைச்சிரும் நீ இங்க போலாமா இருந்திருப்ப அப்படின்னு சொன்னதுக்கு இந்த வீணா பீஸ் மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா நான் வீட்டுக்குள்ள யார் சொல்லியுமே கேட்கல நீ சொல்லியா கேட்க போறேன் வாமா அங்கிட்டு அப்படின்னு வீணா பீஸ் நினைச்சிருக்கோம் கரெக்டா வீணா வெளியெல்லாம் கேக்குதா அவருக்கே கேட்டிருக்கோம் இதுக்கப்புறம் வந்து கேப்டன்ஷிப் டாஸ்க்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் அடிக்க வச்சிருக்காங்கல்ல அதை நான் வரிசையா அடிக்க வச்சுட்டு முன்னாடி ஒரு பந்து வச்சிருக்கணும் சோ அதை தட்டி விட்டு நேரா அந்த பந்து தட்டி நேரா அந்த பேஸ்கெட்குள்ள யாரு 3 தடவை ஃபர்ஸ்ட் போடுறாங்களோ அவங்க தான் கேப்டன் ஆஃப் த வீக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ அதன்படி ராமியா ஜெயிச்சிட்டாங்க உனக்கு நான் பிளான் பண்ணேன் எனக்கு அவன் பிளான் பண்ணிட்டான்